அதனால தான் நாங்கள் எத்தனையோ நபிமார்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா அவர்களை குழந்தையை குட்டுக்காமலே என்ன செஞ்சுக்கிறான், கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகளாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால குழந்தைகள் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது, பெண்களை கேவலப்படுத்தி கொண்டு பெண்மையை இழிவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, யஹபு லிமை யஷாஉ இனாதன், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். குர்ஆன் எப்பயும் ஆணைத்தான் முற்படுத்தும், எல்லா நடைகளிலையும் ஆணைத்தான் முற்படுத்தும். ஆனா இங்க அல்லாஹ் என்ன செய்யறான், யஹபு லிமை யஷாஉ இனாதன், பெண்களை அல்லாஹ் தஆலா கிஃப்டாக கொடுக்கிறான். பெண் குழந்தை ஒரு கிஃப்ட் அப்படின்னு அல்லாஹ் தஆலா முதல்ல யார் ஆரம்பிக்கிறான், பெண் குழந்தை. ஏன் ஒரு அவமானமாக கருதி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் எல்லாம் இந்த வசனத்தை இறக்குறான். அடுத்ததாக யார சொல்றான், வயஹபு லிமை யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இப்போ ஆணுடைய அந்தஸ்தை காப்பாற்ற அப்படி கொடுக்கவும் வேண்டும், பெண்ணை முற்படுத்தவும் வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, நீங்க பாருங்க குர்ஆனுடைய அற்புதமான ஒரு நடைமுறை. யஹபு லிமை யஷாஉ இனாசன், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, அரபுல சொல்லுவாங்க நக்கீரான்னு சொல்லி பொதுவாக யூஸ் பண்றான். அலிஃப்லாம் இல்லை, த என்ற அந்த எடிங் இல்லை, அதுல இல்லை. அதாவது பெண்களை அல்லாஹ், பெண் குழந்தைகளை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுக்கிறான். அங்க இனாதன் ஆன பிற்படுத்தி வயஹபு லிமை யஷாஉ ذுகூர, அலிஃப்லாம் அங்க த போடுறான் செகண்ட் வசனத்துல. நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அந்த இரண்டாவது வசனத்துக்கு எடுத்து அங்க அலிஃப்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஸ்பெஷாலிட்டி அங்க என்ன செய்யறான், கொடுக்கிறான். கொடுத்துட்டு இப்ப சரியே நாடியவர்களுக்கு ஆணையும் கொடுக்கிறான் பெண்ணையும் கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அங்க ஆணை முற்படுத்தினதுனால ரெண்டையும் சமமா யூஸ் பண்றான். வ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன், அப்படியே யூஸ் பண்றான். குர்ஆனுடைய அழகான அணுகுமுறை. குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்லக்கூடாது, பெண்ணை சொல்லுகிற நேரத்தில் அலிஃப்லாம் இல்லாமலும், ஆணை சொல்ற நேரத்தில் அலிஃப்லாமோடும், தே இல்லாமல் தேவோடும் பிற்படுத்தி முற்படுத்தி. இரண்டாவது முறை சொல்ற நேரத்தில் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன், ரெண்டையும் சேர்த்து ரெண்டுக்கு அலிஃப்லாம் என்னது இல்லாமல் அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான். வயஜஅலு மை யஷாஉ அகீமா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாமலும் என்ன செய்கிறான், ஆக்குகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனவே குழந்தைகள் என்பது இறைவனது ஒரு செல்வம், ஒரு கிஃப்ட். அதுல மனிதனோட இன்னும் சொல்ல போனால் மற்ற விஷயங்களில் நமது முயற்சிகளுடைய சம்பந்தம் விளங்கும். இங்க நமது குடும்ப உறவு என்பது நமது ஆசாபாசங்களுக்காக, நமது ஒழுக்க பாதுகாப்புக்காக நடந்தது. அதற்கும் குழந்தைக்குமான சம்பந்தம் நம்மளுக்கு என்னது, அதாவது இல்லை, எண்ணங்கள்ல அந்த சம்பந்தங்கள் இல்லை. ஆனால் குழந்தை என்ற ஒரு உருவாக்கத்தை அல்லாஹ் தஆலா அதில் செய்வது இருக்கிறதே, நமக்கு 100% இது தெரிகின்ற விஷயம். இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அருளை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அருளை, ஒரு கிஃப்டை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், யார் தந்தது என்பதை வைத்து நாம் என்ன செய்யணும், குழந்தைகளுடைய இந்த பரிபாலன சிந்தனை நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும் என்கின்ற அந்த மனோபாவம் நம்ம இடத்துல இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், குழந்தை இல்லாமல் வேதனைப்படக்கூடியவர்களுடைய அந்த வேதனையுடைய வீரியம் இருக்கிறதே, அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் என்பதை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்ளும். அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளும். சாதாரணமான விஷயம் அல்ல இது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் சில பொழுதுகளில் நமக்கு இறைவன் அதிகமாக தருகிற நேரத்தில் எல்லாம் அதிகமாக போனால் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஒரு கவனையின்மை வரும் என்கின்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒன்று வருமாக இருந்தால் நமது அத்தனை அந்த அலட்சியத்துக்கும் மறுமை நாள் என்ன செய்யணும், நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான் இதில் அதிகமாக போக விரும்பவில்லை. குழந்தை என்பது இறைவனது அன்பளிப்பு என்பதை எத்தனையோ வகையில் நாம் என்ன செய்யலாம், மனதுக்கு உணர்த்தலாம். நான் இந்த இடத்தில் நமது தலைப்பு இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருப்பதனால சுருக்கமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை. இதில் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை, இதில் மனிதன் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை. சொத்துல பெருமை அடிக்கிறான், அதே பிள்ளை. ஆனால் அதில் உனக்கு கொஞ்சம் நியாயமாவது என்ன செய்யும் இருக்கு, இதில் என்னது உனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்கிறாரு, ரப்பிலா ததர்னி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரிசீன், யா அல்லாஹ் என்னை தனியாக விட்டு விடாதே, நீதான் சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகின்றவர்களிலேயே மிகவும் சிறந்தவன். வ அன்த கைருல் வாரிசீன், சொத்துக்களுக்கு சொந்தக்கார அடுத்த பிள்ளை தானே வரும், பிள்ளையே இல்லாட்டி கூட நீ தான் என்னது சிறந்தவன், என்ற சொத்து உனக்கு அல்லாஹ் தான் அதை பரிபாலிக்க போறான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றார், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, எப்படி சொல்றாரு, அதாவது யா அல்லாஹ்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துகின்ற வசனங்கள் இவைகள் அப்படி என்று சொல்லிட்டு அவர் ஹஃபியாக, அதாவது பணிவாக தாழ்ந்த தாழ்மையோடு இறைவனை அழைத்தார். எப்படி அழைத்தார்? யா அல்லாஹ், நான் எனது முதுமை அடைந்தவனாக இருக்கிறேன், எனது தலைகள் வஷ்தஅல ரஅசு ஷைபா, எனது தலைகள் எல்லாம் பழுத்து விட்டன, அதே நேரம் எனக்கு ஒரு குழந்தையை தா. சுப்ஹானல்லாஹ். நம்ம துஆ எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. நிலைமையெல்லாம் மோசமாக இருக்கிறது, எனக்கு குழந்தையை தான். நம்ம எப்படி கேட்போம்? அல்ல இது ஓகே, இதுவும் ஓகே, இன்னும் ஒரு 5 தான் மிச்சம், இது மட்டும் நீ என்ன செஞ்சிரு, தந்துரு. நம்ம துஆ அப்படி தான் இருக்கும். நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம துஆ கேட்க போகிறது இல்லை. எல்லாம் செஞ்சு அப்படி நெருக்கி வச்சுட்டு 20 லட்சம் ஓகே, இன்னும் 2 லட்சம் தான், அது மட்டும் நீ தந்தா போதும். 20 வேறு யாரோ தந்த மாதிரியும், இந்த 2 அல்லாஹ் தான் தார மாதிரி நம்மளோட பிரார்த்தனைகளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட வந்திருக்குது. ஆனால் அவர் எப்படி துஆ கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? அப்படி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, வஷ்தஅல ரஅசு ஷைபா வலம் அகும் பிதுஆஇ ரப்பி ஷகியா, அதாவது பிதுஆஇக ரப்பி ஷகியா, அதாவது யா அல்லாஹ், எனது முடிகளெல்லாம் பழுத்து விட்டன, இந்த நிலைமை, எந்த நிலைமையில், இது போன்ற எந்த நிலைமையிலும் நான் உன்னில் நம்பிக்கை இழந்தவனாக இல்லை. எப்போ நான் உன்னோட விஷயத்தில் நம்பிக்கையோடு தான் நான் என்ன செய்திருக்கிறேன், இருந்திருக்கிறேன் என்று துஆ கேட்டான்னு பார்க்குறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, குழந்தைகள் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய செல்வங்களிலும் மிகப்பெரிய அருள்களிலும் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், நாங்கள் 3, 4, 5 இப்படி குழந்தைகளோடு தர்பியத்துல் அவுலாத், அப்பா குழந்தை வளர்ப்பா அப்படின்னு யோசிக்கின்றோம். நபித்தோழர்களுடைய வரலாறும் கடந்த அறிஞருடைய வரலாறை எடுத்தீங்கன்னு சொன்னால் குறையாமல் 10, 12 குழந்தைகள் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும். இந்த வசதிகள் இருந்திருக்காது. ஆனால் ஒரு ஹதீஸ்களை அறிஞராகவும், ஒரு பெரிய மார்க்க விற்பனராகவும், ஒரு பெரிய போராளியாகவும் இப்படியெல்லாம் குழந்தைகள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் இங்கே 10, 12 இருந்தும் ஒன்றுமே சரிவராதாக செய்கிறாங்க இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இது நிச்சயமாக எல்லாம் இறைவன் இப்படி நடத்திட்டான் என்று நம்ம இறைவனுடைய தலையிலேயே போடுகின்ற அமைப்பில் அமைந்ததல்ல, நமது தவறுகளில் உள்ளது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, எப்பையும் குர்ஆன் அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், யாராவது வழி தவறி போனால் அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி? அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கவனிங்க, யாரும் வழி தவறி போனால் அது உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் அது எப்போ சொல்கிறான்? நாங்கள் எப்பொழுதும் எங்களோட விஷயத்தில் முதலாக கவனமாக இருக்கணும், ஊரலகத்தை திருத்த போய் நாங்கள் கெட்டு போயிடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நன்மை ஏவுதல் தீமை என்பது மிக முக்கியம். இப்படி சொன்ன ரப்புல் ஆலமீன் இன்னொன்றையும் சொல்லுகிறான். என்ன சொல்றா? யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் என்னை பாதுகாப்பதை போன்று எனது மனைவி, எனது குழந்தைகள், எனது தாய், எனது தந்தை, எனது உறவுகள், இவர்களை பாதுகாப்பதும் மிக முக்கியம். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஒருவருடைய பிரச்சாரம், ஒருவருடைய முயற்சிகள் உலகமெல்லாம் போய் அடைஞ்சிருக்கும். ஆனால் யாருக்கு? தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாது, பெரியம்மாக்கு தெரியாது, சாட்சிக்கு தெரியாது. இப்படி எத்தனையோ வீடுகள் இருக்குது. இவன் தவ்வா களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரா அப்படி என்று அந்த குடும்பத்துக்கே தெரியாது. அந்த குடும்பத்துக்கே தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இங்கே சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய முத்தாவினாக மெருகெல்லாம் இருப்பாங்க. அந்த அந்த குடும்பத்துடைய அவங்களோட பெரியம்மா சாட்சி என்று போனாங்கன்னா இவர் வெளிநாட்டிலேருந்து வந்தார்ன்றதை தவிர வேற இந்த தவ்வாக்களை ஈடுபாடு அப்படியா அப்படின்னு கேட்குற லெவலில் தான் இருக்கிறாங்க. நீ அப்படியா அன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கொள்ற லெவலுக்கு. அப்படின்னா என்ன? ஒரு வார்த்தை அவங்க இடத்துல என்னது மார்க்கம் சொன்னது கிடையாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்காகத்தான் தர்பியத்துல் அவுலாத். எதற்காக வேண்டி? இதற்கு தான். நம்ம தர்பியத்துல் அவுலாதுடைய நிறைய பேருக்கு முதலாவது ஞாபகம் வருது இன்ஜினியர், டாக்டர். அதே போல தர்பியத்துல் அவுலாத் எப்படி இன்ஜினியர் ஆக்குவது? அப்படி அல்ல. தர்பியத்துல் அவுலாத் இது என்ன? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. முதல் அம்சம் அதுதான். அடுத்ததெல்லாம் இரண்டாவது கட்டம். உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த உலகத்தில் 2 நஷ்டத்தை அடையலாம். அவர்கள் படிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புண்டு. ஒருவர் பிள்ளைய ஸ்கூல் பார்வையை மாற்றிக்கொள்ளணும். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபெயில் ஆகிட்டாரு, தர்பியத்துல் அவுலாதில் ஃபெயில் ஆகி விட்டாருன்னு அர்த்தம் அல்ல. புரிஞ்சுங்க. நிறைய பேர் அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்களே, தர்பியத்துல் அவுலாதில் ஃபெயில். நீங்கள் குழந்தை வளர்ப்பை ஒழுங்காக படிக்கலன்னு அப்படி இல்லை. இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தன் கல்வியில் பாஸ் ஆகி அதில் பெரிய இடத்தை அடைவதும்
அதுல கிடைக்காம விவசாயி ஆகுவதும் தர்பியத்தில் உள்ளதுக்கு ஒரு பிரச்சனை அல்ல, குழந்தை வளர்ப்புக்கு ஒரு பிரச்சனை அல்ல. அது அல்லாஹு தாலா ஒருத்தனை கல்விமான் ஆக்குவா, இன்னொருத்தனை விவசாயி ஆக்குவான் அல்லாஹு தாலா. அது ஒரு பிரச்சனை அண்டல்ல. நீங்க போன துறையில வெற்றி பெற முடியாமல் போயிருக்கும், உங்களோட குழந்தை படிக்க முடியாமல் போயிருக்கும், அதை இங்கு சொல்லவில்லை. கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், அதுக்கு தான் குழந்தை வளர்ப்பு. கல்வி, அவன் பெரிய ஆளாக வருவது, லட்சியவாதியாக வருவது, அது நீங்க எடுத்த முயற்சிக்கு பின்னால் உள்ள விஷயம். அந்த முயற்சி வெற்றி பெறலாம், அந்த முயற்சி தோல்வி அடையலாம். அதற்காக நீ குழந்தை மோசமானவனோ நல்லவனோ அர்த்தம் அல்ல. இது நல்லா பதிய வச்சுக்கோங்க. நம்ம எப்பொழுதும் குழந்தை விஷயத்துல எதை கவனிக்கணும்னா, முறையா வளர்க்கிறது வளர்க்காமிக்கிறன்ற எதை கவனிக்கணும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கும். மறுமையில எழும்பி நீங்களும் உங்களது குழந்தைகளும் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் விவசாயியாக இருக்கட்டும், பொறியியலாளராக இருக்கட்டும், வைத்தியராக இருக்கட்டும், ஒன்றும் தெரியாத படிப்பற்றவனாக இருக்கட்டும், சொர்க்கவாதியாக போக கிடைச்சுதா கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அதுக்கு தான் அன்புள்ள சகோதரர்களை, இதை மனதிலே வைத்து வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, ஏன் அதனது எரிபொருட்களை எது தெரியுமா? வகூத் எது? அதோடைய கற்களும் மனிதர்களும் தான். அந்த நரகம் எரிக்கப்படுமே அது ரெண்டை கொண்டுதான். அதில் உங்கள் குழந்தைகளும் உங்களது மனைவிகளும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களது குழந்தைகளும் உங்களது மனைவிமார்களும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா தஹ்ரீம் 6வது. அன்புள்ள சகோதரர்களே, 2வது 3வது செய்தி, குர்ஆன் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. குர்ரத்து ஆயுன், கண் குளிர்ச்சி. இதில் நீங்க சொல்றதெல்லாம் வரும், மறுமையும் வரும், உலகமும் வரும். அதன கண் குளிர்ச்சி, குழந்தையை பார்த்து நம்மளுக்கு உலகத்தில் கண் குளிர்ச்சியானம்டா என்ன? அவனுடைய உலக அந்தஸ்து நம்மளுக்கு சந்தோஷமா என்ன செய்யணும்? இருக்கணும். மறுமையுடைய அந்தஸ்து விஷயத்திலே அவன் என்ன செய்யணும்? சிறந்தவனாக இருக்க வேண்டும். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா இருக்குதே, அதுக்கு இதுக்கு என்னது சம்பந்தம் கிடையாது. ஆனா குர்ரத்து ஆயுன், கண் குளிர்ச்சி இருக்கிறதே, எனது மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை, அவன் நல்லவர், இந்த மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை என்பது உங்களுக்கு கண் குளிர்ச்சி அல்ல. அது கண் குளிர்ச்சி அல்ல. கண் குளிர்ச்சி என்பது என்ன? என் மகன் நல்லவன், சிறந்தவன், மார்க்கத்தோடு இருக்கிறான், ஆனா இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான ஒருவனாக என்ன செய்கிறான்? இருந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு துறையில் இந்த உலகத்துக்கு அவன் பிரயோஜனம் அளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அது கண் குளிர்ச்சி. முதல் கண் குளிர்ச்சி மறுமையில், உங்கள் குழந்தைகளை காண நேரத்தில் மறுமையில கண் குளிர்ச்சி, நான் என்ற குழந்தைகள் விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டேன். இது ஒன்று. 2வது, இந்த உலகத்தில் இதை சேர்த்து சூரா ஃபுர்கானில் 74வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வல்லதீன யகூலூன, முஃமின்கள் சொல்லுவார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அழகான துஆ. அன்புள்ள சகோதரர்களே, குழந்தை வளர்ப்பு, சிறந்த முறை நமது குழந்தைகளை பிள்ளைகளை உருவாக்குதலில் முதல் செல்வாக்கு துஆவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் நமது துஆக்கள் மிக குறைவு. பிள்ளைகளுக்கான துஆக்கள், மனைவிமாருக்கான துஆக்கள், கணவன்மார்களுக்கான துஆக்கள் நமது துஆக்களில் மிக 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 குறைவு. நிறைய கேட்கணும். துஆக்களுடைய அந்த தாக்கம் தான் நம்மை உருவாக்கும். இறைவனிடத்தில் நம்ம பொருளாதாரம், செல்வம், எதிர்காலம், கடன் நீக்கல் என்று எதையெல்லாம் கேட்கிறோமோ இதையெல்லாம் தாண்டி அடிக்கடி ஒரு நாளைக்கு 8, 10 என்று கேட்க வேண்டியதோ சந்தர்ப்ப நேரங்கள் எல்லாம் துஆண்ட இருந்தல்ல, எப்ப எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அப்ப எல்லாம் கேட்க வேண்டிய துஆ தெரியுமா? ரப்பனா, இது போன்ற துஆக்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அதாவது யா அல்லாஹ், எமது மனைவிமார்களிலும், கணவன்மார்கள் 2 பேரும் இது குறிக்கும், எமது மனைவிமார்களிலும், எமது தம்பதிகளை குறிக்கக்கூடிய துஆ இது, கணவன்மார்களிலும், வ ذُرِّيَّاتِنَا எமது பரம்பரைகள், பிள்ளைகள் பரம்பரைகள் இவர்களிலும், குர்ரத அயுன் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக, எனக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா முத்தகீன்களுக்கு எம்மை தலைவராக ஆக்குவாயாக. அப்படின்னா எங்களை முற்படுத்தி இமாம்ன்றது நாங்க முன்னுக்கால நிற்கிறது, முத்தகீனா நான் தான் முதலாவது இருக்கணும், அந்த மாதிரி என்ன செய்வாயாக, முற்படுத்துவாயாக என்று சொல்லி ஒரு துஆ. அன்புள்ள சகோதரர், யார் கேட்பார்கள்? முஃமின்கள். வல்லதீன யகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லி வருவார்கள். அப்ப முதலாவது குர்ரத் ஆயுன், இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை, மறுமை நாளிலும் அவர்கள் நரகத்தை விட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எங்கள் குழந்தை வளர்ப்பிற்கு அச்சாணியாக இருக்கும். மற்றபடி நீங்க எதையும் எழுதி குழந்தை உருவாக்குங்க, உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போறது கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரி, இது மிக முக்கிய கவனம் எடுங்க. குழந்தை வளர்ப்புல இதுதான் எங்களுடைய பார்வையாக என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக இருக்க வேண்டும். பாருங்க,
துவாக்கள் தான் மிக முக்கியமான அச்சாணி என்பதற்காக நான் இந்த குர்ரத் ஆயினோடு